சீதாராமன் சீரியல் டுடே எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் நம்ம ராம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, சீதா நல்ல வேலை எப்படியோ கொஞ்சம் நேரம் தள்ளி போட்டோம், இதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு கேட்க, ஐயோ துரை அங்கிள் போயிருக்கார்ல, கண்டிப்பாக ஏதாவது வந்துட்டு ஒரு பிளான் போட்டுருவாரு அப்படின்னு சொல்ல ராம் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் மாமா ரொம்ப புத்திசாலி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு டே விர்ரா விஷாலு அஞ்சலியை விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு விஷால் சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்கே பாரு நான் தான் சொன்னேன்ல மீராவை மட்டும் எனக்கு கட்டி வைக்கலாட்டி கண்டிப்பாக அஞ்சலி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன்ல, நீங்கள் யாருமே கேட்கல, நான் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான். இவளுக்கு உன்னை பிடிக்கலடா அப்படின்னு சொல்ல, எனக்கும் தான் இவளை பிடிக்கல, இருந்தாலும் நான் கட்டிக்கிறேன் ஏன் உங்களை பழி வாங்குறதுக்கு. ஏன் கண்ணு முன்னாடியே மீராக்கும் சத்யனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்ல அச்சனா சொல்கிறாங்க, ஐயோ அதை நாங்கள் முழு மனசோட பண்ணலை அப்படின்றாங்க. இந்த சைட்லேருந்து சீதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்போ தெரியுதா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பார்த்து சொல்ல, அமைதி அடி தையல்காரி அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சேதுபதி சொல்கிறாரு, என்ன சீதா அப்படி பேசுகிறா பார்த்துக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க, அவள் அப்படி தான் பேசுவா நீங்கள் பண்ண காரியம் என்ன அவளை லேசப்பட்ட காரியமா? இப்போ மற்றவங்களுக்குனோடனே வழி தெரியுது, உங்களுக்கு வந்தால் தானே கஷ்டம் தெரியுது. மீராக்காக்கு இந்த ஆளை தானே கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தீங்க, இவன் மட்டும் மீராக்காவை கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சீமா இவங்களாம் சேர்ந்துட்டு, சும்மா இரு, என்ன வாயா உங்கள் வாய், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே யாராவது சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வாயிலே சுட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. அந்த இடத்துக்கு துரை வந்துடுறாரு, என்னடா தாலியை கொண்டு வந்தே அப்படின்னு கேட்க, துரை வந்துட்டு கையிலேருந்து தாலி எடுத்து காமிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மகா அவங்க கேங்கெலாம் துறையை பார்த்து முறைக்கிறாங்க. பரவாயில்லையா உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பரவாயில்ல நானும் உங்கள் கூட சேர போகிறல அப்படின்றாரு துரை. என் கூட சேர்ந்துக்கோயா அப்படின்னதும் மகா சொல்கிறாங்க, இங்கே பாருண்ணே நீலாம் என் கூட பிறந்தவனா தூ அப்படின்றாங்க. சேதுபதி சொல்கிறாரு, இங்கே பாரு இனிமேல் உனக்கு என் வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது வந்துடாத அப்படின்ட்டு இருக்காங்க. நான் எதுக்கு அங்கே வரப்போகிறேன், சீமாவை கல்யாணம் முடிச்சு அங்கிட்டே போயிடுவேன் என்ன சீமா அப்படின்னு கேட்க, ஆமையா உன்னோட தாடி கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல துரை வந்துட்டு சிரிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நீ எனக்கு 5வது அது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, எனக்கு டபுள் ஓகே அப்படின்றாரு துரை. தூ அப்படின்னு சொல்லிட்டு மகா அந்த திக்க துப்பிக்கிட்டு இருக்காங்க. அதான் தாலி வந்துருச்சுல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி உட்கார வச்சு கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க. விட்டுடா வேணாண்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி நின்று கத்திட்டு இருக்காங்க. அப்போ ராம் சொல்கிறாரு, என்ன சீதா இப்போ என்ன பண்ணுறது, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஐயோ இந்த முத்தாலமே எனக்கு ஒரு வழியும் காட்ட மாட்டிக்காலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டம்முன்னு இவங்களோட அடியால் ஒருத்தன் கீழே வந்து விழுகிறான். யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா அது நம்ம சண்முகம். இங்கே பாரு அது என் அத்தை மக கழுத்தில் ஏற வேண்டிய தாலி, அதை இவன் வந்துட்டு வழியில் பறிச்சுட்டு வந்துட்டான், ஒழுங்காக அந்த தாலி எனக்கு கொடுத்துருங்க, எவனாவது சண்டித்தனை பண்ணணும்னு நினச்சிங்க கொன்று வீசிட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் மிரட்ட எல்லாருமே வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. வந்தவங்களெல்லாம் அடின்னு அடிச்சு போட்டு அந்த தாலியை விஷால் கையிலேருந்து பறிச்சுட்டு போக பார்க்குறாங்க. அப்போது இந்த சைடு இருந்து நம்ம மகாவுங்க கேங்க பார்த்துடுறாரு. என்னையா இங்கே வந்து இத்தனை பேர் இருக்கீங்க, ஐயோ வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு லிஃப்ட் கேட்டேன், அவசரம்ட்டீங்களே இப்படி வந்து தொங்குறதுக்கு தான் இந்த அவசரமா, சரி எல்லாரும் முக்கியமாக ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கிளம்ப போக, ஐயோ எங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. அதெல்லாம் சண்முகம் கண்டுக்காமல் கிளம்ப போகிறாரு. அப்போது மேலேருந்து அண்ணே சண்முகண்ணேன்னு கூப்பிட்றாங்க. யாரா நம்மளை கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை பார்க்குறாங்க. அண்ணே உங்களை தானே என்ன தெரியலையா அப்படின்னு கேட்க, அந்த சைட்லேருந்து சண்முகம் கூட வந்தவர், சர்வார் நம்ம கிளம்பிடலாம் சர்வார், இங்கே பாருங்கள் இந்த பஞ்சாயத்தை நமக்கு வேணாம், அதான் தாலி கிடச்சிச்சுல வாங்க அப்படின்னு சொல்ல, சும்மா இல்லையா என்னையே ஒருத்து அண்ணே அது சண்முகனேன்னு பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டு கிளம்பலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சொல்லுப்பா அப்படின்றாங்க. என்ன தெரியலையாண்ணே நான் தான் உங்கள் தங்கச்சி ரத்னா கூட படித்தவ, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சர்வார் வேணாம் சர்வார் வாங்க அப்படின்றாங்க. தெரியாதவங்களுக்கு ஒன்றுனாலே பொழந்து கட்டுவேன், இதில் என் தங்கச்சியோட சொந்தக்கரப்பில் வேற விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள அடின்னு அடித்து துவம்சம் பண்ணி விட்டுடுறாங்க. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்றாங்க. சீதா பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள கிளம்ப தப்பிச்சோம் பொழைச்சோன்னுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து விஷாலை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போது உங்களை விட மாட்டேன் பழி வாங்கி தீருவேன், டே சண்முகம் முதல்ல ஒன்றை கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்துட்டு கோவமாக கிளம்புறாங்க. அடுத்து வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வாட்ச்மேனை கெட்டி போட்டு அஞ்சலி நான் அடிச்சுக்கிட்டு இருக்கா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனை நீ வீட்டுக்குள்ளே விட்டுருப்ப பாத்தியா, இப்போ நான் எந்த நிலமையில வந்து நிற்கிறேன், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏமா அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தனையும் எவ்வளோ பெரிய துப்பாக்கி வச்சிருந்தா நான் என்னமா பண்ணுறது, நான் என்ன மிலிட்ரி மேனாமா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கதறிட்டு இருக்கா. போடு வாயிலே அடியே போடு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கடுத்து அர்ச்சனா சுபாஷ் சேதுபதி எல்லாம் மகாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மகா எல்லாம் ஒன்னால தான்
நீ மட்டும் ஒரு நல்ல ஆளை பார்த்துருந்தா இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போமா? அதுவும் பாரு ஏன் முன்னாடியே என் பொண்டாட்டியை பலவந்தப்படுத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நானும் அர்ச்சனா உசுரோட இருந்திருக்க மாட்டோம். கண்டிப்பாக பாரு ஏதாவது குடிச்சு செத்துட்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அர்ச்சனாவும் அழுகுறாங்க. அன்னைக்கே இந்த விஷால் சொன்னா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலாட்டி உங்களை கொன்றுவேன். அப்போ நான் சாதாரணமாக நினச்சேன், இப்போ தானே அவனோட சைகோ குணம் தெரியுது அப்படின்னுட்டு இருக்காங்க. சுபாஷ் சொல்கிறாரு, உனக்கு என்னப்பா, இப்போ நாங்கள் செத்து போயிட்டாலும் 2 செட்டு கண்ணீர் விடுவேன், அடுத்து அந்த தையல்காரியை பழி வாங்கணும்னு போயிடுவேன், நாங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. சேதுபதி சொல்கிறாரு, மகா எனக்கு தையல்காரி ஜெயிச்சதை பற்றி கூட கவலை கிடையாது, இப்போ நம்ம பொண்ணுங்க கஷ்டப்பட்டாங்களா அதுதான், இனிமேல் பார்த்து நடந்துக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சுபாஷ் சொல்கிறாரு. இதெல்லாம் நீ வயிற்றுலேருந்து குழந்தை பெற்றுருந்தா தான் உனக்கு தெரியும், யாரோ ஒருத்தவங்க குழந்தை தானே அப்படின்னு அர்ச்சனாவும் சுபாஷும் பேச அத்தனை திட்டையும் வாங்கிட்டு மகா உட்காந்துருக்காங்க. சீதா அவங்க அங்கே வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது.